கீரை வாங்கிக்கமா கீரை. இங்க இருந்து ஓசில வந்து சாப்பிடலான்னு பாக்குறியா? ஏற்கனவே விலை ஏறி போச்சு, லாபம் வருமா இல்லையான்னு கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுல நீ வேற வந்துட்ட. போய் இங்க இருந்து. அம்மா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சார், இங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிருங்க. பின்னாடி என்ன வந்துட்டுன்னு பாருங்க. என் பேரு லட்டு சிங். என் டிக்ஷனரியில பயந்து ஓடுறதுன்ற வார்த்தையே இல்ல. கான்ஸ்டபிள், நம்ம டிக்ஷனரியில ஓடி போகணுன்ற வார்த்தையை சீக்கிரம் சேர்த்துறியா? ஐயோ, ஓடு இல்லைன்னா ஓட முடியாம போயிடும். ஓடியா ஓடியா, ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடு சீக்கிரம் ஓடு. போட்டா என்ன விட்டு நான் உங்களுக்கு ஃபுட்பால் மாதிரி என்ன மாதிரி கையெல்லாம் காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எது இப்ப உனக்கு தில் இருந்தா என்ன வந்து முட்டு பாப்போம். உன்னை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன்னு நினைச்சியா நீ? பயந்து ஓடுறதுன்ற வார்த்தை என்னோட டிக்ஷனரியில இல்லவே இல்ல. சும்மா இருந்த தக்க ஊதி கட்டுற கதையா நானே அதை சீட்டு விட்டனே. என்ன சார் நீங்க அதுகிட்ட போய் டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தப்பிச்சு வாங்க சார், வண்டியில முடியாது அப்படியே. ஹலோ சிவா, மார்க்கெட்ல ஒரு காலமாடு அத்துக்கிட்டு ஓடுதியா? அட ஓட்டா கூட பரவாயில்ல, என்னையே துரத்துது. குத்தாம விடாது போல இருக்கு. லட்டு சிங் சார், நான் இதோ வந்துகிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கேன் சார். யாராவது காப்பாத்துங்க. கான்ஸ்டபிளே சார், என்னாச்சு? அங்கிள், கால மாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, என்னையே துரத்திக்கிட்டு வருது. அங்க பாருங்க. இப்ப நீங்க 16 வயசு பையனா உங்களை நடத்திக்கிட்டு எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ ஓடி போயிருங்க. நீ போயா. நின்று விடு நில்லு காலமாடு, நின்று விடு நில்லு விடு நின்று விடு கால கால காலமாடு, காலமாடு நின்று விடு கால கால புரட்டு கால காலமாடு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இங்க பாரு, இங்க வா. வாங்குறல்ல. பாபா அப்படிதான் வா.
மார்க்கெட்ல இருந்து ஒரு காளை மாடு என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. அதை பிடிக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எஸ் ஓகே ஓகே சிவா ஓகே. நீ அதை நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ரோட் வழியா கூட்டிட்டு வா. நான் எல்லாத்தையும் ரெடியா வைக்கிறேன். சிவா நாங்க ரெடி. ரேவா, என் சைக்கிளோட விங்ஸ் ஓபன் ஆக மாட்டேங்குது. அப்படின்னா நீ அந்த நெட்டை தாண்டி எப்படி போவ சிவா? என்னால நெட்டை அப்படி கிராஸ் பண்ணவே முடியாது. சீக்கிரமா அந்த நெட்டை அவுத்து விடுங்க. லட்டு சிங் சார் சீக்கிரமா நெட்டை அவுத்து விடுங்க. சிவாவோட சைக்கிள்ல விங்ஸ் ஓபன் ஆகலையா? அப்படியா? கூட்டு போற என்ன கூட்டு போய் அப்படி எங்க பண்றதா இருக்க? அட விடுப்பா. நான் உன்னை காப்பாத்துவேன். ஆனா என்ன யாரு காப்பாத்துவாங்கன்னு தெரியலையே. ரேஸ் குதிரையை விட நீ இவ்வளவு வேகமா ஓடிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நில்லு. நில்லுன்றல. நில்லு. எங்கதான் எங்களை கூட்டிட்டு போறதா இருக்கா? அட நில்லுப்பா. விட்டா இந்தியா விட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுவோம் போல இருக்கா? ஏய் லட்டு சிங் சார் உடனே இன்னொரு பிளான் போட்டாகணும். சீக்கிரமா எல்லாரும் கீழே வாங்க. நான் முன்னாடி போறேன். இப்பதான் அது என்ன மேல அமிச்சது. இவன் என்னடான்னா உடனே கீழே வான்னு கூப்பிடுறான். என்ன ஏன்டா கஷ்டப்படுத்துற சிவா? தோல்வியை ஏத்துக்க மாட்டானே இவன். அழறதெல்லாம் போய் வீட்ல வச்சுக்காங்க. வாங்க சார் சீக்கிரம் கீழே போலாம். Help! Help! சிவா, மிருகங்களுக்கு நெருப்புனா பயம். நம்ம நிறைய பேர்கிட்ட தீப்பந்தத்தை கொடுத்து அதை இந்த ஊரை விட்டு விரட்டிடலாம். என்ன சொல்ற சிவா? வெரி குட் ஐடியா. நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நான் இந்த குழந்தைய அதோட அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ சிவா. தேங்க்யூ.
இப்ப உனக்கு தில் இருந்தா வா பாப்போம். வா இப்ப கிட்ட வா பாப்போம். உனக்கு என்ன தில் இருக்குன்னு நானும் பார்க்கணும். வா. என்ன தில்ல போட்டுக்கிட்டு இருக்க? வா. அட தாத்தா நில்லுங்க நில்லுங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஓடிடுங்க. அங்க பாத்தீங்களா காலமாடு. இந்த தடவை நான் என் ராகத்தை பாடு இதை அமைதியாக்க போறேன் பாருங்க. கால கால மொரட்டு கால. அதுக்கு இன்னும் கோவத்தை உண்டாக்குறாரு. வேற வழி இல்ல தாத்தா. ஓடிடலாம் வாங்க வாங்க வாங்க. நம்ம ஓடிடலாம் வாங்கயா. மொரட்டு கால தாத்தா ஓடிடுங்க. அமைதி ஆயிடு மொரட்டு கால. யாராவது ஏதோ பண்ணுங்க. தொடர்ந்துட்டே இருக்கு. மாடு மேல போட என் மேல போட்டுட்டீங்களே. மழைய வர வைக்கிறதுக்கான ராகத்துல பாடுங்க. மழை வரும், அதோட நெருப்பு அடைஞ்சிரும். பின்னாடி காப்பாடுங்க. தாத்தா வந்துருங்க வந்துருங்க. இந்த பக்கம் வந்துருங்க. என்ன தாத்தா நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. காப்பாட்டுங்க பசங்களா. நெருப்பெறிடு. இன்னைக்கு நான் ஷாப்பிங் பண்ணல. வீட்டுக்கு போய் நல்லா தூங்குறப்பா. லட்டு சிங் சார், லட்டு சிங் சார், அந்த மாடு என் காரை உடைச்சிருச்சு. ஆமா, என்னோட ஸ்கூட்டரையும் உடைச்சிருச்சு. என் கடையோட ஷட்டரை கூட அது உடைச்சி எரிஞ்சிருச்சு சார். அட லட்டு சிங் சார், நீங்க ஏன் எதுவும் பண்ண மாட்டீங்க? இப்படியே போனா ஒரு நாள்ல நம்ம நகரமே இல்லாம ஆயிடும். நஷ்ட ஈடு யார் தருவா? நஷ்ட ஈடு யார் தருவாங்களா? யோ அது என் இடுப்பு கை கால் எலும்பையெல்லாம் உடஞ்சிருச்சியா. உனக்கு நஷ்ட ஈடு கேக்குதா? நஷ்ட ஈடு நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அத புடிச்சிருவோம், சீக்கிரத்திலேயே புடிச்சிருவோம். புரிஞ்சுதா? லட்டு சிங் சார், நான் இத ஊருக்கு வெளியில இருக்கிற கிரவுண்ட் பக்கமா கூட்டிட்டு போக போறேன். நீங்க எல்லாரும் கயிறு எடுத்துட்டு அந்த பக்கமா வாங்க. நம்ம எல்லாரும் கயிறை போட்டு அதை ஈஸியா புடிச்சிடலாம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைய கயிறு போட்டா அதை நிச்சயமா புடிச்சிடலாம். ஓகே சிவா, எனக்கு போலீஸ் ட்ரைனிங்ல கயிறை எப்படி வீசணுங்கிற ட்ரைனிங்க கொடுத்திருக்காங்க பாத்துக்க. ஜோ வந்துட்டேன். நான் மட்டும் இல்ல, பல பேரை கூட்டிட்டு வரேன். இங்க பாருங்க, அந்த காலமாடு உங்களுக்கு நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப சொல்லுங்க, யாரு என் கூட அதை பிடிக்கிறதுக்கு வருவீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு உங்க வீரத்தை நிரூபிக்க. என்ன வாண்டா சொன்ன போன்னு சொல்ல. இந்த மாடு ரொம்ப தெளிவா இருக்கு. சீக்கிரமா கயிறை போடுங்க. ஓஹோ, வெரி குட் வெரி குட். இப்போ நம்ம கைக்கு சிக்கிருச்சு. அப்படிதான் இழுங்க, எல்லாம் வேகமா இழுங்க. கயிறை விட்டுருங்க லட்டு சிங் சார். எப்படிதான் இதை விடுறது? ஒன்னும் புரியல. அட நல்லா மாட்டிக்கிச்சியா?
லட்டு சிங் சார், சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. அட என்னத்தான் செய்ய, காலையில தான் என் பொண்டாட்டி ஃபேர் அண்ட் லவ்லியை கொடுத்தா, நல்லா வெள்ளையா வந்தவளை எப்படி ஆக்கி வச்சிருக்கு பாரு. ஆனா சார், நீங்க தான் தைரியமான இன்ஸ்பெக்டர் ஆச்சே. இங்க இருந்து 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தூரம் பேசிக்கிட்டு பல கிலோமீட்டர் குறைஞ்சிட்டு வந்துதான் இந்த நிலைமையில நிக்கிறேன். பார்த்தா தெரியல. சிவா, ஜாக்கிரதை. கயிறு சீக்கிரமா போடுங்க, அந்த காளை மாட வெளியில எடுக்கணும். என்னப்பா இப்ப நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? மறுபடியும் பிரச்சனைக்கு நானே இழுத்து விட்டுக்கணும்னு சொல்றேன். ஆமா சிவா, ஒரு வழியா இப்பதான் இத புடிச்சு வச்சிருக்கோம். இது வெளியே விட்டா என்ன பண்ணனே தெரியாதே. உள்ளேயே இருக்கட்டும் சிவா, ப்ளீஸ். அது அங்கேயே இருக்கட்டும் சிவா, அப்பதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. சொல்றத கேளு. இல்ல, நம்ம எப்படியாவது அதை வெளியில எடுத்தே ஆகணும். விலங்கா இருந்தாலும் அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட பொறுப்பு. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நீங்களோ இல்ல வேற யாராவது இருந்தா நான் சும்மாவா இருப்பேன்? சீக்கிரம் கயிறை போடுங்க. எனக்கு பிரச்சனை வேற எங்கேயுமே இல்லையா? சிவா உருவத்துல இதோ இங்கதாயா இருக்கு. இந்த மாட்டையும் பண்ணா எனக்கு வைக்கதான் போச்சு. லட்டு சிங் சார், நல்லா இழுங்க. அட இழுத்துக்கிட்டு தாயா இருக்கேன். அதுதாயா ரொம்ப கனமா இருக்கு. எல்லாரும் நல்லா இழுங்க. சிவா, புடிங்க சார். சிவா, வேஸ்டா ட்ரை பண்றதுல அர்த்தமே இல்ல. இவ்ளோ வெயிட்ட நம்மளால இழுக்க முடியாதுப்பா. முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்ல. இதை இப்படி விட்டுட்டு என்னால போக முடியாது. என்ன ஆனாலும் சரி, இங்க இருக்கிற எல்லா கயிறையும் சேர்த்து ஒன்னா என் சைக்கிள்ல கட்டுங்க. அத நான் பாத்துக்கிறேன். அட சிவா ஓடிடு. சிவா, ஹலோ ஃப்ரெண்ட், நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா இனியாவது உன் கோவத்தை விட்டுற. இங்க பாரு, இப்ப நாங்க எல்லாருமே உன்னோட ஃப்ரெண்ட் தான். அப்பாதான் நல்லதா போச்சு. இந்த கோபக்கார மகாராஜா இப்பதான் அமைதியா இருக்காரு. அமைதியா கான்ஸ்டபிள்? அது அமைதியாகித்தான் ஆகணும். என்னோட ஏரியாவுல, இந்த லட்டு சிங்கோட ஏரியாவுல பிரச்சனை ரொம்ப நாள் நீடிச்சதா சரித்திரமே இல்ல. நான் சும்மா ஜோக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாவம், நீ ரொம்ப கஷ்டப்பட்டியே, கொஞ்சம் மனச சந்தோஷப்படுத்தலாமேன்னு தான். ஏன் பிடிக்கலையா? பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ என்ன பண்ண நினைக்கிறியோ பண்ணிக்க, ஆனா கோபம் மட்டும் படவே கூடாது. சிவா, தேங்க்யூ வெரி மச். நீ எங்களை மட்டும் காப்பாத்தல, இந்த வாயில்லா ஜீவனையும் காப்பாத்தி நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க.